கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது மார்க்கு எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 41ஆம் வசனம். மார்க்கு 1:41. இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இன்றைய தினம் மன ஒழுக்கத்தின் தேவன் நம்மை நோக்கி என்ன சொல்ல ஆசைப்படுகிறார் என்றால், சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்ப தேவனுக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. அப்ப நம்ம சுத்தமாகனா நம்ம வாழ்க்கை சுத்தமாக வேண்டும், நம்ம எண்ணங்கள் சுத்தமாக வேண்டும். இதுல இது சொல்லப்பட்ட இடம் எங்கன்னா பாத்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி நிக்கிறார். அவர் முன்னால நின்று என்ன வேணும் அப்படின்னும் போது, உமக்கு சித்தமானால் அப்படின்னு கேட்கிறார். அப்ப தேவன் என்ன சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டுப்பா அப்படின்றார். அப்ப தேவன் எப்பொழுதுமே தயாராக உள்ள தேவன். நம்ம வாய்களை திறந்து நம்ம என்ன வேணும் என்று தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். அன்றைய தினம் அந்த குஷ்டரோகி தேவனிடத்தில் கேட்டு தன் சுகத்தை பெற்றுக் கொண்டான், தன்னுடைய காரியங்களை பெற்றுக் கொண்டார். ஆனா நம்ம எந்த இடத்துல இருக்கோம்? தேவன் எப்பொழுதுமே சித்தம் உள்ளவராக இருக்கிறார். நேரம் வியாதியின் படுக்கையில் இருக்கோமா, உடல்நல குறைவு இல்லாமல் இருக்கோமா, இல்ல கடன் பாரங்கள்ல, உடன் பிறந்த பிரச்சனைகள்ல, நம்மளோட கூட பிறந்தவங்க இல்ல வேலை பார்க்குற இடங்கள்ல எந்த இடத்துல பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, நண்பர்கள் மத்தியில, சுற்றாத்தார் மத்தியில எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சரி, தேவனை நோக்கி கூப்பிட்டு விடுதலை பெறுவதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா தேவன் சித்தம் உள்ள தேவன். தேவனுக்கு நம்ம மேல எப்போதுமே பிரியம் உண்டு, கர்சனை உண்டு. என் மகன் எப்ப என்னை நோக்கி பார்ப்பான், எப்பொழுது என்னை நோக்கி கேட்பான் அப்படின்னு தேவன் எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறார். அப்ப தேவன் நம்ம பிரச்சனைகள் தெரியாதா? தேவன் சகலத்தையும் அறிந்தவர். நேற்றைய தினம் நமக்கு என்ன பிரச்சனை, நாளைய தினம் என்ன பிரச்சனை, அடுத்த வருடம் என்ன பிரச்சனை, இன்னும் 5 வருஷம் கழிச்சு நமக்கு என்ன நடக்க போகிறது, எல்லாத்தையும் தேவன் அறிவார். ஆனா தேவன் ஒன்றே ஒரு காரியம் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், வாய்களை திறந்து நம்ம தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனையில மாட்டியிருக்கேனே, எனக்கு இந்த கஷ்டத்தை மாட்டியிருக்கேனே, வேலை பார்க்கும் இடத்துல உயர்வே இல்லையே, பணம் பிரச்சனையில இருக்கேனே, கடன் பிரச்சனையில இருக்கேனே, எனக்கு இந்த கஷ்டங்கள்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறேனே, நான் பிறந்ததுல இருந்து நான் போராட்டத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, குடும்பத்துல சமாதானம் இல்லையே, கணவன் மனைவிக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோருக்குள்ள சமாதானம் இல்லை, குடும்பத்துல பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கே, இதுல இருந்து எனக்கு விடுதலையே கிடையாது அப்படின்னு நீங்க மனதுக்குள்ள அழுது கொண்டிருக்கிறீங்களா, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஒன்னுத்துக்கும் கவலைப்படாதங்க. உங்க பிரச்சனையை நமக்காக சிலுவையிலே, நமது போராட்டங்களுக்காக, நமது கஷ்டங்களுக்காக, நம்மளை விடுதலை செய்வதற்காக சிலுவையில மறுத்த இயேசுவண்டை ஒரு பாதத்தண்டையிலே நீங்க வைத்து விடுங்க. தேவனுக்கு சித்தம் உண்டு. இந்த வசனம் என்ன அழகா ஆரம்பிக்குது பாருங்க. இயேசு மனதுருகி. அப்ப உருக்கத்தின் தேவன், மன உருக்கத்தின் தேவன். ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம கிறிஸ்துமஸை நோக்கி நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். இயேசுவின் பிறப்பின் பண்டிகையை கொண்டாடுவதற்கு எல்லாம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆனா இயேசு பிறந்தது எல்லாமே போயிட்டு வரோம், ஆலயத்துக்கு போறோம், எல்லாமே கொண்டாடுற எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும், உலக மக்களுக்கும் நல்லா தெரியும். ஆனா இயேசு நமது உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா, உங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா? இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனா அதை நம்ம உணர வேண்டும். அந்த உணர்வுல வச்சுக்கீங்களே, நம்மளும் ஒரு சாதாரண மக்களை போலதான் நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, சித்தம் உண்டு, சுத்தமாக. அது பாருங்களேங்க, எனக்கு சித்தம் உண்டு, தேவனுக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்று சொல்ல ஆசைப்படுகிறார். அந்த கணமே அவன் சுத்தமாகி வெளியே நடந்து சென்றான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இதே தேவன் அன்றைய தினம் அந்த குஷ்டரோகிக்கு இறங்கிய அதே தேவன் 2000 வருடங்களுக்கு முன்பாக மனதிருக்கிய தேவன் உங்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். எதற்காகனா, நீங்க வாய்களை திறந்து உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வதற்காக. நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு தருவேன் என்பதுதான் தேவன் உங்களுக்கு சொல்ற வாக்கு. தேவனத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். மன ஒழுக்கத்தின் தேவன் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, உமக்கு சித்தம் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, மன ஒழுக்கத்தின் தேவனாகிய நீர், நாங்கள் உம்மிடத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. ஆனாலும் உமது நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கிருபையான வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்கள் தேவைகளை, எங்கள் போராட்டங்களை, பிரச்சனைகளை உமது பாதப்படையிலே சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ண விடுதலை ஏஸ்தப்பனே, மன ஒழுக்கத்தின் தேவனாகி நீர் எங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே.
ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் போராட்டங்களை, பிரச்சனைகளை, தங்கள் கஷ்டங்களை உம்மிடத்தில் சொல்லி உம்மிடத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள நீர் அழைத்துக் கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அழைப்பின் சத்தத்தை கேட்ட அவர்களும் மன ஒழுக்கும் தேவனாகிய உம்மிடத்தில் வந்து சேர உதவி செய்யும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.